வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நெடுஞ்சாலைத்துறையில சில மாவட்டங்கள்ல வேக்கன்சி அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, அலுவலக உதவியாளர், அலுவலக காவலர் அப்படிங்கிற போஸ்ட் தான் அறிவிச்சிருக்கிறாங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களுக்கு எத்தனை எத்தனை வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸு நான் வந்து இந்த வீடியோல சொல்றேன். நோட் பண்ணி வச்சுக்கங்க. தேவைப்படுறவங்க அப்ளை பண்ணிக்கங்க. ஆ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் கோட்டத்த பொறுத்தவரைக்கும், அதில வந்து அலுவலக உதவியாளர் வந்து 2 போஸ்ட்டு, அலுவலக காவலர் வந்து 3 போஸ்ட்டு. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின நபர்களுக்கு தான் இந்த கால்ஃபர் வந்திருக்கு. ஸோ ஒதுக்கீடு விவரம் வந்து ஆதி திராவிடர் நாகர்கோவில் கோட்டத்த பொறுத்தவரைக்கும். ஸோ தகுதிகள் வந்து பார்த்தீங்கன்னா, 1/7/2025 அத தான் பேஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. 18 வயசுலேருந்து 35 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி உங்களுக்கு கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி அடைஞ்சிருந்தால் போதுமானது 2 வேலைக்கும். ஊதிய விவரம் வந்து பார்த்தீங்கன்னா, 15,700 டூ 58,100 நிலை 1ல வச்சிருக்கிறாங்க. சரிங்களா? 2மே அலுவலக உதவியாளர், அலுவலக காவலர் 2க்குமே. ஸோ இதனுடைய நிபந்தனைகள் வந்து பார்த்தீங்க அப்புட்ன்னா, விண்ணப்பிக்க விரும்பும் நபர்கள் தனித்தாளில் தங்கள் பெயர், பிறந்த தேதி, வயது, கல்வித் தகுதி, சாதி மற்றும் இருப்பிட முகவரி போன்ற சுய விபரங்களை குறிப்பிட்டும், இருப்பிட சான்றிதழ் மற்றும் 2 அரசிதழ் பதிவு பெற்ற அலுவலிருந்து 4வது தேதியில் பெறப்பட்ட நன்னடத்தை சான்றுகளுடன் இணைத்து விண்ணப்பிக்க வேண்டும் சொல்லி போட்டிருக்காங்க. இதற்காக தனியா விண்ணப்பங்களோ, படிவங்களோ அங்கீகரிக்க தேவையில்லைன்னு சொல்றாங்க. உரிய சான்றுகள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது வந்து 14/11/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள் விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சில மாவட்டங்கள் வந்து 17ஆம் தேதி இருக்கு, 21ஆம் தேதிலாம் இருக்கு. ஸோ எந்த மாவட்டங்கள்ல எந்த கோட்டத்தில வந்து அது கேட்டிருக்காங்களோ, அதுக்கு தகுந்த மாரி அந்த டேட்ட வந்து சரி பார்த்துட்டு அ காலதாமதம் பண்ணாம போட்டுருங்க. ஏன்னா டைம் இல்ல. விண்ணப்பதாரருக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு மற்றும் நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள், இடம் ஆகியவை குறித்த விவரங்கள் தனியே கடிதம் மூலமாக தெரிவிக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி பணியிடங்களுக்கான தகுதியான நபர்கள் நேர்முகத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுவார்ன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ விண்ணப்பதாரர்கள் சான்றிதழ் சரிபார்ப்பில் அசல் ஆவணங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்பில் திருப்திகரமான விண்ணப்பதாரர்கள் மட்டுமே நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்ன்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு சான்றிதழ் சரிபார்ப்பு நடக்கும். ஸோ அதற்கடுத்து நேர்முகத் தேர்வு நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி தேர்வு செய்யப்படும் நபர்களுக்கு வழங்கப்படும் பணி நியமனம் முற்றிலும் தற்காலிகமானது. இப்பணி நியமனத்தை எந்த நேரத்திலும் ரத்து செய்யும் அதிகாரம் கோட்ட பொறியாளருக்கு உண்டுன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு வந்து அலுவலக உதவியாளர் மற்றும் அலுவலக காவலர் பதவி விண்ணப்புக்கு அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்தீங்கன்னா, கோட்ட பொறியாளர், நெடுஞ்சாலை, கட்டுமானம் மற்றும் பராமரிப்பு, பொதுப்பணித்துறை அலுவலக வளாகம், வேப்பமூடு சந்திப்பு, நாகர்கோவில், கன்னியாகுமரி மாவட்டம் 629001 சரிங்களா? இந்த அட்ரஸுக்கு தான் வந்து நீங்க வந்து விண்ணப்பங்களை வந்து அனுப்பணும். ஸோ இது குடுத்திருக்கக்கூடிய டீட்டெயில்ஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நாகர்கோவில் கோட்டத்திற்கு. இதே மாதிரி தூத்துக்குடி கோட்டத்துக்கும் குடுத்துருக்குறாங்க. பட் உங்களுக்கு உண்டான ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து சேம். ஆ ஷெட்யூல் காஸ்ட் வந்து தான் இதில வந்து ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப் தான் வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாரி குடுத்துருக்காங்க. பேக்லாக் வேக்கன்சி அப்படிங்கிறதுனால. ஸோ ஒரு அலுவலக உதவியாளர், ஒரு அலுவலக காவலர் வந்து தூத்துக்குடி கோட்டத்துக்கு குடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய லாஸ்ட் டேட் 17/11/2025 பிற்பகல் 5:45 மணிக்குள்ள நீங்க வந்து குடுத்துறணும். மற்றபடி நிபந்தனைகள் வந்து முன்னாடி சொன்ன அதே நிபந்தனைகள் தான் இதுவும் குடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்து வந்து இது வந்து திருச்சிய பொறுத்தவரைக்கும் டேட் வந்து 20/11/2025க்குள்ள நம்ம வந்து குடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நிபந்தனைகள் அதே நிபந்தனைகள் தான். இங்க வந்து 4 அ வேக்கன்சி வந்து அலுவலக உதவியாளரும், 4 வேக்கன்சி காவலர்களும் குடுத்துருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட்டு வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்த பொறுத்தவரைக்கும், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய 16 வேக்கன்சிக்கு காலி பணியிடங்களுக்கான விவரங்கள் குடுத்துருக்காங்க. ஸோ, அதில லாஸ்ட் டேட் வந்து 26/11/2025க்குள்ள நீங்க வந்து அனுப்பணும். ஒவ்வொரு அ கோட்டத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கோட்ட பொறியாளர், நெடுஞ்சாலை, அ கோட்டம், திருச்சி சாலை, கோயம்புத்தூர். இது வந்து திருச்சி சாலை, கோயம்புத்தூர் அப்படிங்கிற இந்த 641018க்கு நீங்க அனுப்பணும். ஸோ, இது வந்து என்னென்ன நிபந்தனைகள் அப்படிங்கிறது இதிலயும் குடுத்துருக்காங்க. நீங்க வந்து செக் பண்ணிக்கங்க. அப்ப இது வந்து 16 ஓஏ போஸ்ட்டு, ஒரு வந்து அலுவலக உதவியாளர், ஒரு அலுவலக உதவியாளர் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதா குடுத்துருக்காங்க இதில வந்து. சரிங்களா? நெக்ஸ்ட்டு தென்காசி கோட்டத்த பொறுத்தவரைக்கும் மொத்தம் வந்து ஒரே ஒரு காவலர் போஸ்ட் மட்டும் குடுத்துருக்காங்க. ஸோ, ஆதிதிராவிடர் வகுப்பை சார்ந்தவர். இது வந்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி. ஊதிய உயர்வு வந்து 15,700 டூ 58,100 அனுபவ சான்று இப்பதவிக்கு தேவையில்லை அப்படின்னு குடுத்துருக்காங்க. சரிங்களா? இதனுடைய நிபந்தனைகள் வந்து அதே நிபந்தனைகள் தான். பட் டேட் மட்டும் நோட் பண்ணிக்கங்க. 17/11/2025 நீங்க வந்து நோட் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு செங்கல்பட்டு கோட்டம். செங்கல்பட்டு கோட்டத்த பொறுத்தவரைக்கும் வேக்கன்சி 2 வேக்கன்சி. ஒண்ணு வந்து அலுவலக உதவி காவலர் 1 ஆதிதிராவிடர் இனத்தை சார்ந்த நபர் தான் அப்ளை பண்ண முடியும். நிபந்தனைகள் குடுத்துருக்காங்க. செக் பண்ணிக்கங்க. இதனுடைய லாஸ்ட் டேட் வந்து 23/11/2025 அப்படிங்கிறது லாஸ்ட் டேட்டு. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்
இது வந்து ஒரு ஓட்டுநருக்கு உண்டான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து 21/11/2025 தான் லாஸ்ட் டேட்டு. இதையும் பார்த்துக்குங்க. ஸோ தமிழ்நாட்டு நெடுஞ்சாலைத்துறை கோயம்புத்தூர் வட்ட எல்லைக்குள் வரும் பொள்ளாச்சி கோட்டத்தில் ஆதிதிராவிடருக்கான ஓட்டுநர் குறைவு பணியிடத்திற்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபர் வந்து மட்டும் நேரடி நியமனம் மூலம் நிற்பதற்கான விண்ணப்பங்கள். ஸோ 21/11க்குள்ளே நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து அந்தந்த மாவட்டத்தை சார்ந்த நபர்கள் மட்டும் தான் இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இப்போ ஈரோடு இதில் போட்டிருக்காங்க பாருங்கள், அந்த அந்த நோட்டிஃபிகேஷன்லேயே போட்டிருக்காங்க. இப்போ திருப்பூரை பொறுத்த வரைக்கும் ஒரு காலி பணியிடத்திற்கு வந்து ஆதி திராவிடர் முன்னுரிமை பெறாதவர், முன்னுரிமை பெற்றவர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, திருப்பூர் வட்டத்தில் காலியாக உள்ள ஒரு ஆதி திராவிடருக்கான ஓட்டுநர் குறைவு பணியிடம் திருப்பூர், ஈரோடு, கரூர் மாவட்டத்தினை இருப்பிடமாக கொண்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 மாவட்டத்தை சார்ந்த நபர்களும் நீங்கள் வந்து இதில் வந்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கடலூர் கோட்டத்தை பொறுத்த வரைக்கும் 5 அலுவலக உதவியாளர் எண்ணிக்கை, ஆதி திராவிடர் குறைவு பணியிடம், அலுவலக காவலர் 4 எண்ணிக்கை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 5 நாள் 9 போஸ்ட்டு. மற்ற நிபந்தனைகள் எல்லாம் சேம் தான். இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அலுவலக காவலர் பணியிடத்துக்கு கடலூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்ட தகுதி வாய்ந்த நபரும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா, வேலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தகுதி வாய்ந்த நபர்கள் வந்து வேலூர் மாவட்டத்தை இருப்பிடமாக கொண்டிருக்கணும். ஸோ அலுவலக காவலர், ஆதி திராவிடர் 4 பேர்த்துக்கும், பழங்குடியினர் வந்து ஒரு நபர், மொத்தம் 5 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்குறாங்க. தஞ்சாவூரை பொறுத்த வரைக்கும் ஓட்டுநர் 6, அலுவலக உதவியாளர் 25. தஞ்சாவூர் தான் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ 25, 31 வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க. அதில் ஆதி திராவிடருக்கு வந்து ஓட்டுநருக்கு 5ம், பழங்குடியினருக்கு 1 வேக்கன்சியும், அலுவலக உதவியாளருக்கு ஆதி திராவிடருக்கு 23 வேக்கன்சியும், பழங்குடியினருக்கு 2 வேக்கன்சியும் கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்ஸ் வந்து எல்லாமே வந்து நிபந்தனைகள் வந்து எல்லாத்துக்குமே ஒன்று தான். ஓட்டுநரை பொறுத்த வரைக்கும் இலகுரக வாகன ஓட்டுநர் உரிமம் சான்று வில்லை பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. அனுபவ சான்று அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதனுடைய டேட் வந்து 17/11/2025 லாஸ்ட் டேட்டு. தேவைப்படுறவங்க இதை வந்து பயன்படுத்திக்கங்க. ஸோ அவ்வளோதான். இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து தேவைப்படுறவங்க நோட் பண்ணிக்கங்க. இந்த வேலைவாய்ப்பு செய்தி சம்மந்தமாக நம்ம சேனலில் நிறைய அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ தான் புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற மாதிரினா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க் யூ வெரி மச்.